படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் நல்ல மூவியா இருந்திருக்கு. சூர்யா சார் கடவுளுக்கு மேல பாக்குறோம் நாங்க. ஃபீல் குட் மூவி. ஹேண்ட்ஸமா இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் நல்லா இருந்துச்சு. விஜய் இருந்தாரு, அஜித் இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாக்குறப்போ சூர்யா தான். அஜித் மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் நம்ம விஜய் சாரோட ஒரு படம் வந்து வாரிசு படம். அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்க. பட் கைண்ட் ஆஃப் குட். பார்க்க போர் அடிக்காம போகுதுங்களா? போர் அடிக்கல. ஓகே. எல்லா ஃபேமிலிக்குமே பிடிக்கும். நம்ம இதுவரையும் ரீசெண்ட் ஒரு 10 இயர்ஸ்ல பார்க்காத ஒரு சூர்யாவை பார்த்துருக்கோம். இப்போ சூர்யா சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்றது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி கருப்புன்னு ஒரு படம், ஒரு கமர்ஷியல் மாஸ் அந்த மாதிரி ஒரு காட் மூட்ல எடுத்துட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்றதுக்கு லைக் எல்லாருமே ஆக்ஷன் மூவி ரீசெண்டா நிறைய வந்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த மாதிரி மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. லைக் காமெடி வைஸ் அண்ட் எமோஷன் வைஸ் வந்து கண்டிப்பா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த மூவில. அப்படிங்கிறப்போ ஐ மீன் அந்த டாப் ஹீரோக்கான அந்த போட்டின்றது லைக் அப்போ விஜய் இருந்தாரு, அஜித் இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாக்குறப்போ சூர்யா தான். இப்போ அவருக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்டென்ஷன் வேணும். ஏன்னா அவர் வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படம் பண்ணியே லைக் நிறைய பேருக்கு அது எல்லாருக்குமே பிடிக்காது. பட் இந்த படம் பெருசாக எதிர்ப்பு எதுவும் இல்லை. அப்படின்றப்ப கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதுக்காக நல்ல ஒரு மெசேஜோட பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இது வரைக்கும் மூவி எமோஷன் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் இதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் மூவி. ஒரே ஒரு ஃபைட் சீன் வச்சிருக்காங்க. அதுவுமே நல்லா வேலிடான ஃபைட் சீனாக தான் இருக்கு. நல்லா இருக்கு. காம்பினேஷன் பத்தி பேசுறாங்க. சரி, அது காம்பினேஷன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் பார்க்குறாரு, சூர்யாவை அவங்க தூக்கி சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து உண்மையாலுமே அதே மாதிரி தான் இருந்தது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ல வந்து சூர்யா வந்து அவங்க ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி கருப்பு மூவியில் சொன்னாங்க சூர்யாவோட சீன்ஸ் கம்மி அப்படின்ட்டு. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வராரு, ஒரு சீன் விடாம. ஸோ அதுவும் எங்களுக்கு பார்க்க இன்னும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஓகே. மமிதா பைஜு அவங்க கேரக்டர் நல்லா தான் இருக்கு. சூர்யா சார் இந்த மாதிரி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்காரு ப்ரோ, ஹேண்ட்ஸமா இருக்காரு. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க சேருவாங்களா இல்லையான்றது படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். பட் குட், ஃபேமிலியா வந்து வாட்ச் பண்ணலாம். இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எந்த மூவியும் பெருசாக ஓடினது இல்லை. ஓகே. லைக் கருப்பு மூவி தனியாக போனோம். இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் நல்ல மூவியாக இருந்திருக்கு. ஃபேமிலி படம் மாதிரி தான் இருக்குது. நல்லா இப்போ வந்து லுக்கெலாம் நல்லா இருக்குது. பார்க்குறது ஹேண்ட்ஸமாக இருக்காரு, கெட்டோலாம் மாறிக்குது. இப்படியே இருந்தாலும் நல்லா இருக்குது. அந்த இந்த படத்தில் மாஸ் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? லேக் ஆகாம போகுதா? நல்லா இருக்குது ப்ரோ, காமெடியாக இருக்குது ப்ரோ. ஏன்னா மமிதா பைத்தனும் நல்லா சூப்பராக பண்ணிடுறாங்க, அவங்களும் சூப்பராக பண்ணிடுறாங்க. படம் பார்க்கலாம் ப்ரோ. பஸ் ஸ்டாப் இப்போ தான் போய்க்குது. இப்போ விஸ்வநாத இவர்கள் நல்லா சன்னுகிறார்ல, இப்போ தான் அது போய்க்குது. அவங்க சன்னு வந்து இப்போ கேட்குறாங்க மமிதா பைத்தன். இப்போ தான் பஸ் ஸ்டாப் போய்க்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் முழுசா தெரியும். நல்லா சண்டைலாம் நல்லா இருக்குது. இன்னும் செகண்ட் ஒரு சண்டை இருக்குது. அது பார்த்தா லாஸ்ட்டாக நல்லா இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. ஃபீல் குட் மூவி. எதுவும் ரிக்ரெட் இல்லை, நல்லா இருக்கு பார்க்குறோம். சூர்யா சார் ஒரு மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவா கொஞ்சம் வருஷம் முன்னாடி இதாகிட்டாங்க. பட் இது ஃபுல்லாக ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி கருப்பு படம் கூட பயங்கர மாஸ் அண்ட் கமர்ஷியலாக இருந்தது. பட் இது ஒரு மாதிரி ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது. அது பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்குது பார்க்க. சூர்யாக்கு செட்டாக இருக்குது. எதுவும் போரா இல்லை, நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. இதுவரையும் நல்லா இருக்குது, எதுவும் பெருசாக மைனஸ் இல்லை. மமிதா பைஜு ஹீரோயினா அது எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஹீரோயின் சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருக்குது. க்யூட்டாக இருக்குது பார்க்க. பேர் நல்லா இருக்குது பார்க்க. பெருசாக இதுவரையும் எதுவும் லேக் இல்லை. இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தா தான் தெரியும். ஃபேமிலி படம் மாதிரி தான் இருக்குது. நல்லா இப்போ வந்து லுக்கெலாம் நல்லா இருக்குது. பார்க்குறது ஹேண்ட்ஸமாக இருக்காரு, கெட்டோலாம் மாறிக்குது. இப்படியே இருந்தாலும் நல்லா இருக்குது. அந்த இந்த படத்தில் மாஸ் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? லேக் ஆகாம போகுதா? நல்லா இருக்குது ப்ரோ, காமெடியாக இருக்குது ப்ரோ. ஏன்னா மமிதா பைத்தனும் நல்லா சூப்பராக பண்ணிடுறாங்க, அவங்களும் சூப்பராக பண்ணிடுறாங்க. படம் பார்க்கலாம் ப்ரோ. பஸ் ஸ்டாப் இப்போ தான் போய்க்குது. இப்போ விஸ்வநாத இவர்கள் நல்லா சன்னுகிறார்ல, இப்போ தான் அது போய்க்குது. அவங்க சன்னு வந்து இப்போ கேட்குறாங்க மமிதா பைத்தன். இப்போ தான் பஸ் ஸ்டாப் போய்க்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் முழுசா தெரியும். நல்லா சண்டைலாம் நல்லா இருக்குது. இன்னும் செகண்ட் ஒரு சண்டை இருக்குது. அது பார்த்தா லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃபே தரமாக இருக்குது. ரெண்டாவது இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இப்போ தெம்பா பார்க்க போகிறோம்னா பார்த்து சூர்யா சாரை மேலே கடவுளுக்கு மேலே பார்க்குறோம் நாங்கள். அதுமே சொல்லுவேன். கடவுளா நடிச்சாரு. பட் இந்த படம் ஒரு மாதிரி ஃபேமிலி ஓரியன்டா கடவுளாவே பார்க்குறாரு. கடவுளாக பார்க்குறேன் நான். சூர்யா நான் ஃபேனு. சூர்யா சார் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஹேண்ட்ஸமா இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் லைட்டாக வந்து எப்படி சொல்றது, தமிழ் படம் மாதிரி இல்லை, கொஞ்சம் பாஸ்ட் பீப்புள்ஸ். நம்ம விஜய் சாரோட ஒரு படம் வந்து வாரிசு படம் அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்க. பட் கைண்ட் ஆஃப் குட். பார்க்க போர் அடிக்காம போகுதுங்களா? போர் அடிக்கல. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஓகே. மமிதா பைஜு அவங்க கேரக்டர் நல்லா தான் இருக்கு. சூர்யா சார் இந்த மாதிரி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு?
சூப்பரா இருக்காரு ப்ரோ, ஹேண்ட்ஸமா இருக்காரு. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க சேருவாங்களா இல்லையான்றது படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். பட் குட், ஃபேமிலியும் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எந்த மூவியும் பெருசாக ஓடினதில்ல. ஓகே. லைக் கருப்பு மூவி தனியாக போனோம். இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு நல்ல மூவியாக இருந்திருக்கு. ஸோ ஐ திங்க் ஸோ செகண்ட் ஆஃப் இதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்ல மூவியாக இருக்கும். எல்லா ஃபேமிலிக்குமே பிடிக்கும். நம்ம இதுவரையும் ரீசெண்ட் ஒரு 10 இயர்ஸில் பார்க்காத ஒரு சூர்யாவை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ சூர்யா சார் மாதிரியே ஒரு பெரிய ஹீரோக்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்றது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி கருப்புன்னு ஒரு படம் ஒரு கமர்ஷியல் மாஸ் அந்த மாதிரி ஒரு காட் மூட்ல எடுத்துட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்றதுக்கு லைக் எல்லாருமே ஆக்ஷன் மூவி ரீசெண்டாக நிறையா வந்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த மாதிரி மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. லைக் காமெடி வைஸ் அண்ட் எமோஷன் வைஸ் வந்து கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த மூவியில். அப்படிங்கிறப்போ ஐ மீன் அந்த டாப் ஹீரோக்கான அந்த போட்டின்றது லைக் அப்போ விஜய் இருந்தார், அஜித் இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்னு பார்க்குறப்போ சூர்யா தான். இப்போ அவருக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்டென்ஷன் வேணும். ஏன்னா அவர் வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படம் பண்ணியே லைக் நிறைய பேருக்கு அது எல்லாருக்குமே பிடிக்காது. பட் இந்த படம் பெருசாக எதிர்ப்பு எதுவும் இல்லை. அப்படின்றப்ப கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதுக்காக நல்ல ஒரு மெசேஜோட பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இது வரைக்கும் மூவி எமோஷன் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் இதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் மூவி. ஒரே ஒரு ஃபைட் சீன் வச்சிருக்காங்க. அதுவுமே நல்ல வேலிடான ஃபைட் சீனாக தான் இருக்கு. நல்லா இருக்கு. காம்பினேஷன் பத்தி பேசுறாங்க. சரி, அது காம்பினேஷன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் பார்க்குறாரு, சூர்யாவை அவங்க தூக்கி சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து உண்மையாலுமே அதே மாதிரி தான் இருந்தது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து சூர்யா வந்து அவங்க ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி கருப்பு மூவியில் சொன்னாங்க சூர்யாவோட சீன்ஸ் கம்மி அப்படின்ட்டு. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வராரு, ஒரு சீன் விடாம. ஸோ அதுவும் எங்களுக்கு பார்க்க இன்னும் நல்லா இருக்கு. சூர்யா சார் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் லைட்டாக வந்து எப்படி சொல்றது, தமிழ் படம் மாதிரி இல்லை, கொஞ்சம் பாஸ்ட் பீப்புள்ஸ். நம்ம விஜய் சாரோட ஒரு படம் வந்து வாரிசு படம் அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்க. பட் கைண்ட் ஆஃப் குட். போர் அடிக்காம போகுதுங்களா? போர் அடிக்கல. ஓகே. ஸோ ஐ திங்க் ஸோ செகண்ட் ஆஃப் இதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்ல மூவியாக இருக்கும். எல்லா ஃபேமிலிக்குமே பிடிக்கும். நம்ம இதுவரையும் ரீசெண்ட் ஒரு 10 இயர்ஸில் பார்க்காத ஒரு சூர்யாவை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ சூர்யா சார் மாதிரியே ஒரு பெரிய ஹீரோக்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்றது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி கருப்புன்னு ஒரு படம் ஒரு கமர்ஷியல் மாஸ் அந்த மாதிரி ஒரு காட் மூட்ல எடுத்துட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்றதுக்கு லைக் எல்லாருமே ஆக்ஷன் மூவி ரீசெண்டாக நிறையா வந்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த மாதிரி மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. லைக் காமெடி வைஸ் அண்ட் எமோஷன் வைஸ் வந்து கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த மூவியில். அப்படிங்கிறப்போ ஐ மீன் அந்த டாப் ஹீரோக்கான அந்த போட்டின்றது லைக் அப்போ விஜய் இருந்தார், அஜித் இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்னு பார்க்குறப்போ சூர்யா தான். இப்போ அவருக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்டென்ஷன் வேணும். ஏன்னா அவர் வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படம் பண்ணியே லைக் நிறைய பேருக்கு அது எல்லாருக்குமே பிடிக்காது. பட் இந்த படம் பெருசாக எதிர்ப்பு எதுவும் இல்லை. அப்படின்றப்ப கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதுக்காக நல்ல ஒரு மெசேஜோட பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இது வரைக்கும் மூவி எமோஷன் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் இதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் மூவி. ஒரே ஒரு ஃபைட் சீன் வச்சிருக்காங்க. அதுவுமே நல்ல வேலிடான ஃபைட் சீனாக தான் இருக்கு. நல்லா இருக்கு. காம்பினேஷன் பத்தி பேசுறாங்க. சரி, அது காம்பினேஷன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் பார்க்குறாரு, சூர்யாவை அவங்க தூக்கி சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து உண்மையாலுமே அதே மாதிரி தான் இருந்தது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து சூர்யா வந்து அவங்க ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி கருப்பு மூவியில் சொன்னாங்க சூர்யாவோட சீன்ஸ் கம்மி அப்படின்ட்டு. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வராரு, ஒரு சீன் விடாம. ஸோ அதுவும் எங்களுக்கு பார்க்க இன்னும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஓகே. மமிதா பைஜு அவங்க கேரக்டர் நல்லா தான் இருக்கு. சூர்யா சார் இந்த மாதிரி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்காரு ப்ரோ, ஹேண்ட்ஸமா இருக்காரு. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க சேருவாங்களா இல்லையான்றது படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். பட் குட், ஃபேமிலியும் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எந்த மூவியும் பெருசாக ஓடினதில்ல. ஓகே. லைக் கருப்பு மூவி தனியாக போனோம். இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் நல்ல மூவியாக இருந்திருக்கு. ஃபேமிலி படம் மாதிரி தான் இருக்குது. நல்லா இப்போ வந்து லுக்கெலாம் நல்லா இருக்குது. பார்க்குறது ஹேண்ட்ஸமாக இருக்காரு. கெட்டவெல்லாம் மாறிக்குது. இப்படியே இருந்தாலும் நல்லா இருக்குது. அந்த இந்த படத்தில் மாஸ் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. சூர்யா சார் படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? லேக் ஆகாம போகுதா? நல்லா இருக்குது ப்ரோ. காமெடியாக இருக்குது ப்ரோ. ஏன்னா மமிதா பைத்தனும் நல்லா சூப்பராக பண்ணிடுறாங்க. அவங்களும் சூப்பராக பண்ணிடுறாங்க. படம் பார்க்கலாம் ப்ரோ. பஸ் ஸ்டாப் இப்போ தான் போய்க்குது. இப்போ விஸ்வநாத் இவர்கள் நல்லா சன்னுகிறார்ல, இப்போ தான் அது போய்க்குது. அவங்க சன்னு வந்து இப்போ கேட்குறாங்க மமிதா பைத்தன். இப்போ தான் பஸ் ஸ்டாப் போய்க்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் முழுசாக தெரியும். நல்லா சண்டைலாம் நல்லா இருக்குது. இன்னும் செகண்ட் ஒரு சண்டை இருக்குது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ்